லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பாஜகல புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் நயினார் நாகேந்திரனையும் மிஸ்டர் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான். ஆஹ் ஏற்கனவே மிஸ்டர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா, நான் தென்றல் மாதிரி, தம்பி புயல் மாதிரி, என்னோட அரசியல் வேற வழியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாலுமே, என்னப்பா இது பாஜகல ஒரு பெரிய நியூஸ் எதுவுமே வரலையே, எவ்ரிடே அண்ணாமலை இருக்கும்போது பிரஸ் மீட் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு சுவாரஸ்யமா பேசிட்டு இருப்பாரு, அதிரடியா பேசுவாரு. இவர் அதிரடியாவே பேசுறது இல்ல, பாஜக என்ன செத்து போச்சா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க இது நயினா நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்திருக்கு, எரிச்சலையும் கொடுத்திருக்கிறது. ஸோ அதனாலதான் நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இன்ஃபேக்ட் மிந்தா நேத்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு விழால அண்ணாமலையோட பிக்சரே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாங்க. அது நல்லதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையோட நிழல்ல இருந்து வெளியே அவரோட அரசியலை பண்ணணும், தனக்குன்னு ஒரு தனித்துவம். அது அவர் பார்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையும் கூட. ஏன்னா முன்னாடி தமிழிசை இருந்த போது அவங்க ஒரு தனி அடையாளம் வச்சிருந்தாங்க, அப்புறம் அண்ணாமலை வரும்போது அவர் தனி அடையாளம் வச்சிருந்தாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் இன்னும் அண்ணாமலையோட நிழல்ல தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அதுலேருந்து வெளியே அவருக்குன்னு ஒரு அரசியலை அவர் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.